வெல்கம் பேக்ஸ் டு மேட்ரிக்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பருப்பு புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம். பருப்பு புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் துவரம் பருப்பு வேக போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றி அதில் ஒரு 2 கடுகு போடுறேன். 2 கடுகு போட்டதும் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வணக்கிறோம். கடுகு தீஞ்சு போயிடாத. இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வணங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டு வணக்கிட்டு, இந்த காயும் வணக்கிட்டு, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றின பின்னாடி இந்த பருப்பையும் எடுத்து ஊற்றிக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும். பருப்பு 3/4 வெந்துருச்சு பாருங்கள். குக்கரில் போட்டு கசகசன்னு வேக வச்சா அது டேஸ்ட் வராது கூட்டு. அதனால நம்ம தனி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்கிச்சா, அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம். இந்த தக்காளி வணங்க இதில் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு இது நல்லா வணங்கி, உப்பு மஞ்சத்தூளும் இப்போ தக்காளி வேகிற அளவு உப்பு போட்டுட்டோம். இது நல்லா வணங்கணும். அப்புறம் 2 கருவேப்பிலை தழை, ஒரு 4 கருவேப்பிலை தழையும் ஒரு 4 வரமிளகாயும் போட்டுக்கிறோம். தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காயில் போட்டு திறக்கணுமா, இன்னும் சுத்தமாக வணங்கிடும். அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த புடலங்காயெல்லாம் போட்டுக்கிறோம். உப்பு ஆல்ரெடி போட்டதுனால புடலங்காய் சீக்கிரம் வணங்கிடும். அதனால்
போட்டுட்டு அதுக்கு இப்போ தேங்காய், கொஞ்சம் சோம்பு, 2 சீரகம், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், 2 பல் பூண்டு. இது ஆல்ரெடி பருப்பு கூட்டுன்றதுனால புளி வச்சு அதில் அரைச்சி அந்த தேங்காவை இதில் ஊற்றுறோம். தேங்காய் விழுத பாருங்கள். இந்த காய் சிம்மில் வச்சுருவோம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துச்சு. இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு இந்த பருப்போட தண்ணியே இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால தீயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், கொஞ்சூண்டு புளி போட்டிருக்குறோம். மிளகு எல்லாம் போட்டு இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்குது. காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த புடலங்காய் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு பெரட்டி இப்போ ஒரு பெரட்டிட்டோம். இப்போ இந்த பக்கத்தில் வெந்துட்டுருக்க பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த கலவையை வந்து அப்படியே எடுத்து ஊற்றுறோம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்போடு சேர்ந்து இந்த தேங்காவோட ஃப்ளேவர் அடங்குற மாதிரி. இப்போ காரம் பத்தலைனா கூட கொஞ்சம் நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி சும்மா வேகிறதுக்காக.
அவ்வளோதான். கொஞ்சம் காரம் வேணும். அதே காரம் லைட்டாக கொஞ்சம் சிக்கன் மசால், லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்காக வேண்டி. அவ்வளோதாங்க. இது நல்லா ஒரு கொதி கெட்டியாக, இன்னும் கொஞ்சம் காய் புடலங்காய் ஆல்ரெடி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் இந்த தேங்காய் ஊற்றின ஃப்ளேவர் ஆயிடுச்சுன்னா சுவையான பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கடலைப்பருப்பு கிடையாதுங்க, இது துவரம் பருப்பு. இது ரொம்ப கடலைப்பருப்பு சுவையோட இந்த சுவை பருப்பு புடலங்காய் கூட்டு சுவை நல்லாயிருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வரட்டுங்க. ஆஃப் பண்ணப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, எனக்கு இந்த கூட்டுன்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த பருப்பு புடலங்காய் கூட்டுன்னா பார்க்குறப்பயே சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்க. ஆச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.